டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். இலங்கை இந்திய உறவுகளை பேணுவதில் உள்ள யதார்த்த நிலைகளை தமிழக முதல்வர் ஜெயலலிதா முழுமையாக உணர்ந்துள்ளார் என இந்திய பிரதம மந்திரி மன்மோகன் சிங் தெரிவித்ததை அடுத்து இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் பிரசாத் காரியவசம் ஜெயலலிதாவை நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கம் அவரை பணித்துள்ளது. இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் கொழும்புக்கு பயணம் மேற்கொண்ட பின்னர் நேற்று முன்தினம் இந்தியா திரும்பினார். ஜெயலலிதாவோடு தமக்கு நல்ல ஒத்துழைப்பு இருப்பதாக பிரதம மந்திரி மன்மோகன் சிங் கடந்த வாரம் பத்திரிகை ஆசிரியர்களை சந்தித்த போது கூறியிருந்தார். புலவைத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டு மோசடியில் சம்பந்தப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து ராஜினாமா செய்திருப்பதை தமிழக முதல்வர் ஜெயலலிதா பெரிதும் வரவேற்றுள்ளார். நெதர்லாந்தின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்று 17 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற ருவாண்டா படுகொலையின் போது இழைக்கப்பட்ட யுத்தகால குற்றச்செயல்களின் மீது ஹூட்டு இனத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. விரிவான செய்திகள் TVIயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.